உலக மருத்துவர்கள் தினத்தை முன்னிட்டு டாக்டர் காந்திமதிநாதனை தனது இல்லத்திற்கு அழைத்து அவரை பாராட்டி வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கிறார் நமது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். அது குறித்த ஒரு செய்தி தொடர்பை நமது கடையரி டிவியில் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். மதுரை தோப்பூர் அரசு காசநோய் மருத்துவமனையின் நோயாளிகளை உறவினர்கள் போல் நேசித்து மருத்துவமனைக்கும் மருத்துவ பணிகளுக்கும் பெருமைகளை தேடித்தந்து ஓய்வு பெற்றுள்ள டாக்டர் காந்திமதிநாதனை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று இல்லத்திற்கே அழைத்து நேரில் பாராட்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறார். மதுரை அருகே தோப்பூரில் 1960 ஆம் ஆண்டு பிப்ரவரி 12ஆம் ஆண்டு அன்றைய முதலமைச்சர் பெரும் தலைவர் காமராஜர் அவர்களால் அரசு காசநோய் மற்றும் பிற தொற்று நோய்களுக்கான தனித்தன்மை வாய்ந்த நெஞ்சக நோய் மருத்துவமனை திறக்கப்பட்டது. 115 ஏக்கரில் பறந்து விரிந்த நிலப்பரப்பில் அமைந்திருக்கக்கூடிய இந்த மருத்துவமனையில் காசநோயாளிகள் பிறர் தொற்று நோயாளிகள் நோய் முற்றிய நிலையில் வீட்டில் வைத்து பராமரிக்க முடியாத நிலையில் உறவினர்களால் கைவிடப்பட்டவர்கள் இந்த மருத்துவமனையில் கொண்டு வந்து விடப்படுவார்கள். 2013ஆம் ஆண்டில் இந்த மருத்துவமனையின் நிர்வாக அலுவலராக நியமிக்கப்பட்டவர் டாக்டர் காந்திமதிநாதன் அவர்கள். டாக்டர் காந்திமதிநாதன் அவர்களின் தன்னலமற்ற தியாக மனப்பான்மையுடன் கூடிய மருத்துவ தொண்டுகளால் இந்த மருத்துவமனை மிகச்சிறந்த மருத்துவமனையாக வளர்ந்து எய்ம்ஸ் மருத்துவமனைக்கே இங்கு நிர்வாக அலுவலகம் அமையும் அளவுக்கு இந்த மருத்துவமனை உயர்ந்து சிறந்திருக்கிறது. இந்த மருத்துவமனை வளாகத்தில் நந்தவனம் போல் திரும்பிய பக்கமெல்லாம் பசுமை புல்வெளிகளும் சூரிய வெளிச்சமே படாத அளவுக்கு அடர்த்தியான நிழல் தரும் மரங்களும் நிறைந்திருக்கிறது. மருத்துவர் காந்திமதிநாதன் அவர்களுடைய கடுமையான உழைப்பின் மூலம் இந்த மருத்துவமனையில் இன்வெர்ட்டர்கள், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், FM ரேடியோ வசதி, நூலகம், பொழுதுபோக்கும் இடம், சதுரங்கம், கேரம் போர்டு, இறகு பந்து விளையாட்டு அரங்கம், பொழுதுபோக்குவதற்கான டிவி, நடைப்பயிற்சி பூங்கா, தியான மையம், யோகா போன்ற அமைத்து நீண்ட காலம் தங்கி காசநோய் சிகிச்சைக்காக மருத்துவம் செய்ய வேண்டிய நிலையில் உள்ளவர்கள் அனைவரும் கவலையின்றி மருத்துவம் செய்து கொள்வதற்கு தேவையான வசதிகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மருத்துவமனையில் டாக்டர் காந்திமதிநாதன் அவர்களின் தீவிர கவனத்தில் விளைவாக இம்மருத்துவமனையில் சொற்பொழிவாளர்கள், மனோதத்துவ நிபுணர்கள் அழைத்து வரப்பட்டு நோயாளிகளுக்கு ஆலோசனைகளும் வழங்கப்படுகிறது. சிகிச்சை பெறும் ஒவ்வொரு நோயாளிகளின் பெயரையும் சொல்லி அழைக்கும் அளவுக்கு டாக்டர் காந்திமதிநாதன் நோயாளிகள் மீது சிறப்பான கவனம் செலுத்தி வந்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. டாக்டர் காந்திமதிநாதன் அவர்கள் இந்த மருத்துவமனையை தனது வீடு போலவும் நோயாளிகளை தங்கள் குடும்பம் உறுப்பினர்கள் போலவும் நேசித்து பயனாளிகளின் நோய் விரைந்து குணமடைய காரணமாகவும் இருந்திருக்கிறார். இந்த தோப்பூர் காசநோய் மருத்துவமனை டாக்டர் காந்திமதிநாதன் அவர்களின் அர்ப்பணிப்பு மிக்க பணிகளால் தற்போது அதிநவீன மருத்துவ வசதிகளுடன் தமிழகத்தின் தலை சிறந்த நெஞ்சுக மருத்துவமனையாக உருவெடுத்து ஒரு சோலைவனமாக காட்சியளிக்கிறது. தோப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனைத்து வகையிலும் பெருமைகளையும் உருவாக்கி தந்திருக்கக்கூடிய டாக்டர் காந்திமதிநாதனுடைய 30/6/2024 அன்று அரசு பணியில் இருந்தும் ஓய்வும் பெற்றிருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டாக்டர் காந்திமதிநாதன் அவருடைய தியாக திருத்தொண்டுகளால் தோப்பூர் காசநோய் மருத்துவமனை சிறந்து விளங்குவது அறிந்து பெரிதும் மகிழ்ச்சி பெற்று டாக்டர் காந்திமதிநாதன் அவர்களுக்கு அழைப்பு விடுத்து தனது மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் அவர்கள் இல்லத்திற்கே டாக்டர் காந்திமதிநாதன் அவர்களை தமது குடும்பத்தாருடன் வருகை தந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை இன்று 1/7/2024 நேரில் சந்தித்து முதலமைச்சர் மிகுந்த மகிழ்ச்சியோடு டாக்டர் காந்திமதிநாதன் அவர்களை வரவேற்று தோப்பூர் காசநோய் மருத்துவமனையின் பணியாற்றிக்கக்கூடிய காலத்தில் நோயாளிகளை நேசித்து ஆற்றியுள்ள மனிதநேயம் மிக்க மகத்தான துண்டுகளை போற்றி பாராட்டி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். என்ற உலக மருத்துவர் தினம் கடைபிடிக்கப்படுவதால் மருத்துவத்துறையில் சிறந்த தொண்டுகள் புரிந்துள்ள இந்த மருத்துவருக்கான விருதுகள் வழங்கும் விழாவில் டாக்டர் காந்திமதிநாதனுடைய அவர்களின் விருதும் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக